சீர்காழி டாஸ்மாக் கடையில் கூடுதல் விலைக்கு மதுபானம் விற்பனை செய்வதாக கூறி மதுப்பிரியர்கள் திங்கட்கிழமை இரவு கடை அமைந்துள்ள வெளிப்புற வளாக கதவினை பூட்டி திடீர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி ஈசானிய தெருவில் அரசு டாஸ்மாக் கடை இயங்கி வருகிறது. இந்த கடையில் கடந்த சில நாட்களாக கூடுதல் விலைக்கு மதுபானங்கள் விற்பனை செய்வதாக மதுப்பிரியர்கள் தொடர்ந்து புகார் கூறி வருகின்றனர். இந்நிலையில் திங்கட்கிழமை இரவு 100க்கும் மேற்பட்ட மதுப்பிரியர்கள் டாஸ்மாக் கடை செல்லும் நுழைவாயில் வளாக கதவை பூட்டி முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தின் போது ஈசானிய தெரு அரசு மதுபான டாஸ்மாக் கடையில் 190 என விலை அச்சிடப்பட்ட 180 மில்லி அளவு கொண்ட மதுபானம் பாட்டில் 220 என ரசீது கொடுத்துவிட்டு ஆனால் 240க்கு விற்பனை செய்வதாக குற்றம் சாட்டி அந்த ரசீது மதுபான புட்டியை கையில் ஏந்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சம்பந்தப்பட்ட டாஸ்மாக் ஊழியர்கள் மீது அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என முழக்கங்கள் எழுப்பினர். இதுகுறித்து தகவல் அறிந்த போலீசார் சம்பவ இடத்துக்கு விரைந்து வந்து போராட்டத்தில் ஈடுபட்ட மதுப்பிரியர்களை சமாதானம் செய்து கடை ஊழியர்களிடம் விசாரணை மேற்கொண்டனர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. சீர்காழி செய்திகளுக்காக சாமி பத்மநாபன். இது கார்பன் ஷீட்டும் கிடையாது. கார்பன் ஷீட் இல்ல, அந்த ஷீட் காமிச்சிருக்கீங்க. அவங்கட்டலாம் கோபப்படாத கம்மனி. இல்ல மச்சான், கார்பன் ஷீட் கிடையாது. ரேட் 190. கவர்மெண்ட் அறிவிச்சது 10 ரூபாய் ஏத்திருக்கு. இவங்களோட ரேட் வந்து 10 ரூபாய், இவங்களுக்கு அதிகமா 210 ரூபாய் கொடுக்கணும். அதுல ஸ்டிக்கர் ஒட்டி இருக்கு. ஆனா இவங்க வாங்குறது வந்து 240 ரூபாய். கரெக்டா இல்லையா? ஆனா நாங்க அதை கொடுத்து போய் கேட்டு போனதுக்கு எங்கள்கிட்ட பஞ்சாயத்து வச்சாங்க. நாங்க அதனால இப்ப போராட்டம் பண்றோம். அவ்வளவுதான் எங்களோட இது. இவ்வளவு ரேட் 40 ரூபாய் அதிகமா விற்கிறாங்க. அதுக்காக என்ன செஞ்சிருக்கீங்க? அதுக்காக அந்த ஒயின் ஷாப்பை மூடணும். நீங்க என்ன பண்ணீங்க? இந்த ரேட்டை கம்மி பண்ணி விற்கணும். கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணது 190 ரூபாய். அதை நாங்க எல்லாருமே சேர்த்து தான் சாத்தணும். 190 ரூபாய் ரேட்டு. அங்க பாருங்க, ஒரே 90 ரூபாய். இந்த ஸ்டிக்கர் ஒட்டிருக்காங்க 200 ரூபாய். ஆனா 210 ரூபாய். இவங்களுக்கு 5 ரூபாய் 10 ரூபாய் அதிகமா தான் விற்கிறாங்க. அப்பல இருந்து எல்லா சரக்குமே அதான் அதுதான் சொல்லி சேர்த்து ஸ்டிக்கர் இருக்கு. இல்ல இப்ப 190 ரேட்லோட 10 ரூபாய் கூட வாங்கலாம்ண்ணா. அந்த பில்லு வரல 220 ரூபாய் சார். இந்த பில்ல கார்பன் இல்ல, ஒண்ணு இல்ல. அது பில்லு கேட்டதா பிரச்சனை சார். இருங்கண்ணா. ஏய் இந்த மாசம் அது யார் கேக்குறாங்க இருக்கா? இரண்டா சார், சர்க்கிட் ரேட் வந்து 1 வருஷம் ஆகுது. அந்த ரேட் ஃபிக்ஸ் ரேட் வந்து கவர்மெண்ட் ரேட் வந்து 190. பில்ல வந்து ஸ்டிக்கர் ஒட்டிருக்காங்க 10 ரூபாய். இவங்களுக்கு அந்த 10 ரூபா நம்ம கொடுக்குறோம். 210 அதுதானே சார் எடுத்துக்கணும். பாக்கி 40 ரூபா கொடுக்கணும் சார். அதுலயும் மேற்கொண்டு 20 ரூபா எடுத்துக்கிறாங்க. அது இல்லாம காலையில வந்து பிளாக்ல குடிக்கிறாங்க. அந்த 160 சரக்கு வந்து 200 ரூபாய்க்கு யார் யார் குடிச்சிருக்கா? எல்லாருமே வீடியோலாம் 2 நாளா குடிச்சு வைக்கிறாங்க. குடிச்சிருக்கீங்களா? ஆனா அந்த ஸ்டிக்கர் கிடையாது. அந்த பாட்ல ஸ்டிக்கர் கிடையாது. ஸ்டிக்கர் கிடையாது. இந்த பாட்ல ஸ்டிக்கர் கிடையாது. ஸ்டிக்கர் கொடுக்க மாட்டாங்க அங்க. சார் இது தெரியுமா